நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை பார்க்க வந்திருக்கோம். வந்து விட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். அஜய் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்களா? மலைக்கோட்டைய பார்க்க போறோம். பார்க்கிறோம். கம்பி கட்டி கொண்டிருக்கின்றனர். மலைக்கோட்டையில் கம்பி அப்படியே வந்தனா மலைக்கோட்டை பக்கத்துல லெஃப்ட் சைடு என்ன பூங்கா, ஏதோ ஒரு பூங்கா இருக்குங்க, குமரன் பூங்கா. பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் ஒரு வழியா எங்கன்னு கேட்டு வந்தாச்சு. வந்தோடனே என்னப்பா மஞ்சள் கலர்ல இருக்கு, என்ன கோயில் பாது? பராசக்தியா? ஏதோ ஒரு கோயில் இருக்குங்க. அப்படியே வந்தோன்னா பார்க்கிங் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. கார் பார்க்கிங் இப்போ ஏதோ தீபம் மேல்மருவத்தூர் ஆதிபரா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பராசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. மணி போட்டுருமா? ஆக்சுவலாக கீழே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்ட்ரன்ஸ் வந்து கார் பார்க் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஒரு 5 to 6 கார்னு போடலாம். பைக்கில் வந்தால் கொஞ்சம் சேர்த்துன்னு போட்டலாம். இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை வந்து பயங்கரமாக அமௌண்ட் வாங்குறாங்க. ஃபோன்பே, ஜிபே இது மாதிரி. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ரூபாய் ஒரு ஆளுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதாவது ஒரு 10th வரைக்குமே அவங்களோட இதில் குழந்தைங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வழக்கம் போல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா மேலே ஏறிட்டு பிள்ளைங்க ஏறிட்டு இருக்காங்க. மேலே ஏறிட்டு மற்ற டீட்டெயில் தரேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். யாரும் வந்தாங்கன்னா எனக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லா இருக்குது. நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு சுற்றி மலைகள் நிறையா இருக்குது. அது குளமாடா, சாக்கடை குளமா எனக்கு தெரியலையே. ஓ அப்போ முடியலங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியல. ஆனால் ஏற அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. மாலை பொழுதுல திண்டுக்கல் உண்மையிலே அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வழி வழியாக நடந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதில் ஒரு குட்டி டோர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வர்ற மாதிரி இருக்குது. ஓ இல்லை, ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒரு தோட்டத்தில் ரஜினி சார் மாதிரி தான் தெரியுறீங்க. அந்த கிளாஸை போடுங்க. இல்லை நல்லா இருக்கு உங்கள் கெட்டப், போடுங்க சார். உலகம் வந்து நம்மளுக்காண்டி தான் பூமியை சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் போடுங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மேலே வந்து மலைக்கோட்டையில் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா 2 பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் காவலர்கள், அதாவது உள்ளே யார் வராங்க அவங்க சேஃப்டி பர்பஸுக்கெலாம் பயங்கரமாக. இதெல்லாம் அப்போவே உள்ளதான் என்ன சார், எதுவுமே நம்ம மாற்றம் பண்ணல. கோட்டையோட எல்லாமே அப்படியே இருக்குது. சரிங்க சார். இருப்பேன் குசும்புக்காரன். 2 அந்த தாண்டி 2 கேட் இருக்குது. ஆக்சுவலாக இதான் அந்த இதெல்லாம் ஜெயிலுங்க. அஜய் மேம், ஆக்சுவலாக இது வந்து ஜெயிலு. அப்போ இது போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அஜய்மா. இது ஒரு இது நான் ஹெக்க ஓடிக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. இதில் வந்து குனிஞ்சி உள்ளே போகணும். ஓய்யோ வரா மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப்பு. இப்போ நம்ம இறங்கின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வர தெரியும் உங்களுக்கு. இது வந்து இப்படி இறங்கி போயிட்டே இருக்கும். ஸ்மார்ட் வாட்சில் காட்டுது எங்கேயோ பாதாளத்தில் இறங்குறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு. வேறு மாதிரி இருக்குது. இது ஜெயில் அஜய் மேத். ஆக்சுவலாக எல்லாமே ஜெயில் தான். சிறைச்சாலைங்க. வாசலை பாருங்கள், சும்மா ஒரு 2க்கு 2 தான். இப்போ நம்ம உள்ளே வந்த மாதிரியே நிறையா உள்ளே அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மலைக்கோட்டையை பற்றி இருக்கிற என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம். கொஞ்சம் ஏறுறது தான் சிரமமாக இருக்குது. ஏறிட்டா ஆனால் உள்ள நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அப்படியே ஒரு வழியாக வந்து மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலோட டாப் வியூங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் அங்கே நுழைஞ்சோம் இல்லைங்களா, அதோட காம்பவுண்ட் அந்த வால்ஸ் அவர் வந்து எந்த அளவுக்கு அதை நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளைக்காரங்க பயன்படுத்தின ஒரு கிச்சனுங்க. சும்மா செல்லை தூக்கிட்டு வந்துட்டு அவங்க அதுக்காக ஏதோ சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலேயே வந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையிலேருந்து இந்த மலைக்கோட்டையை கீழே நம்ம பார்க்கல உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் மாலை டயத்தில் சூப்பருங்க.
ஆக்சுவலாக இது வந்து சுனை அப்படின்னு நான் நினச்சேன். இது சுனை இல்லைங்க. இங்கே ஒரு பாலம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து இது வழியே வந்து ஸோ இப்படியே வந்து இங்கே கட்டுது. நல்லாயிருக்கு. இந்த சுனை மாதிரியே இந்த பக்கம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மலையில் ஆனால் கசிவு அடிக்கிற இடமும் இருக்குது. ஓ இது சுனை தான். அதாவது மலை மேலே உள்ள தண்ணி இறங்குறது தான் சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னால் ஊறுறது. அஜய் வா. அப்பா மேலே நந்திக்கு கோபுரம் இருக்குது. மேக்ஸிமம் சிவன் கோயில் தான் இருக்கும். என்ன கோயில் தெரில, பார்ப்போம். கழட்டிடுவோம். ஆக்சுவலாக கருவறை வந்து உள்ளே இருக்குது. சிவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மலையில் மேக்ஸிமம் சிவன் தான் இருப்பார். பரவாயில்ல, அந்த காலத்துலேயே போட்டுருப்பாங்க. இல்லை ரீசெண்டாக பண்ணாங்கன்னு தெரியல. சிமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், மேலே கரண்ட் இருக்குங்க. கரண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. அது என்னடா காலேஜா என்னன்னு தெரியல. ஆனால் கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி வந்து ஒரு நல்ல யானையெல்லாம் கட்டுவாங்க போலடா அந்த காலத்தில். நிறையா இருக்குது இது மாதிரி முக்கியமான விஷயங்கள். தூண் பண்ணுறதுக்கு அதுலேயே தூண் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல. ஒரு சில பேர் டஸ்ட்பினில் குப்பையை போட்டிருக்காங்க. ஆனால் அங்கங்கே டஸ்ட்பின் வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஓய் சுற்றி தன்னந்தோப்பாக இருக்குடா. காற்று வேற விளையாடுது. ஆனால் உண்மையிலேயே வர்ற மாதிரி இருக்குது காய்ஸ். ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பக்கம் ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கீங்களா, மலைக்கோட்டையோட அந்த மதில் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவர் வந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பலப்படுத்தி வச்சுருக்காங்க. இது எப்படின்னா ஒரு போர் தொடுத்தோ இல்லை வேறு எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி இந்த கோட்டை ஃபுல்லாமே வந்து அரண் அமைச்சிருக்காங்க. அந்த அரனோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இந்த மலைக்கோட்டைக்கு வர மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சண்டே அதுவும் ஈவினிங் டைமாக வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து பார்க்கறதுக்கு வேற ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்கிற மேலே இது மிதிச்சு இது மாதிரி ஆகிட்டேன். எப்பறம் இதை தூக்கிட்டு வந்துருப்பாங்க மேலே போட்டுக்கிட்டு அடிச்சோம்னா வெட்டி மருந்து இதில் வச்சு லோட் பண்ணிட்டு பத்த வச்சு வைப்பாங்க. இங்க இருந்து குறி வச்சோம்னா எந்த ஊர் குறுக்க வருது? வாசவியா? வாசவிதான். அந்த கடை தான் இருக்குது. ஒரே அடிதான் தெரிச்சிடும். ஐயோ, சில கல்வெட்டுகள்லாம் வந்து கீழே இருக்குங்க. தமிழ் தான் அது. ஒரு சில லெட்டர் மட்டும் தான் நமக்கு தெரியும். சா ஆ ஊ புள்ளி வைக்க மாட்டாங்க தமிழ் கல்வெட்டை பொறுத்தவரை. இதில் வந்து வெள்ளை பவுடரை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கிளியராக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு கைஸ். அப்போ குழந்தைங்களோட ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியாக வந்துடுங்க. டைம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்கும். அவ்வளோ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு சரியான டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலியோட வந்து பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கு. கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கும்பல் இருக்கும். மற்ற டைம் மேக்ஸிமம் ஃபேமிலியாக வரவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த இதே மாதிரி ஒரு தரமான நல்ல வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் நான் உங்கள் ஜான். மிக்க மகிழ்ச்சி.